மயில்வாகனம் இன்பராஜ் என்ற இயற்பெயரை கொண்ட கரும்புலி மேஜர் குமுதன் யாழ்ப்பாணத்தில் மானிப்பாய் பிரதேசத்தை புறப்படமாக கொண்டவன். 1991 ஆண்டு போராட்ட பயணத்தின் அசைவுக்குள் தன்னையும் ஈடுபடுத்தி ஒரு விடுதலை புலி வீரனாக அறிமுகமானான். சரத்பாபு 2 பயிற்சி முகாமில் ஆரம்ப இராணுவ பயிற்சிகளை முடித்துக்கொண்ட குமுதன் விடுதலை நோக்கிய பயணத்தில் பல வீர சாதனைகளையும் அரங்கேற்றி வைத்தான். பல களமுனைகளில் நின்று போராடிய பெருமை குமுதனுக்கு உண்டு. கரிப்பட்ட முறிப்பு இராணுவ முகாம் மீதான கரும்புலி தாக்குதல். இங்குதான் ஸ்ரீலங்கா வான்படையின் MI-17 ரக உலங்கு வானூர்தி தகர்த்தளிக்கப்பட்டது. இந்த தாக்குதலை குமுதனே பொறுப்பேற்று வழிநடத்தினான். சீனன்குடா விமான நிலைய தாக்குதல், ஓயாத அலைகள் தாக்குதல் போன்றவையும் குமுதன் கரும்புலி அணியிலிருந்து மேற்கொண்டவை. கொடுக்கப்படும் கடமைகளை நிறைவோடு செய்யும் ஆற்றல், பிறருக்கு அறிவுரைகள் சொல்லி வளர்க்கும் தன்மை என்று குமுதனின் செயல் பண்பு உயர்ந்தவை. தேசப்பற்றுமிக்க இந்த தேச புயல் 1998 பிப்ரவரி 1 நாளன்று ஆனையரவு பிரதான முகாம் மீதான தாக்குதலின் போது வீர காவியமானது.